வந்துருச்சே. என்ன இது கம்பி? மாட்டிக்கிட்டியா? இந்த கம்பி யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். வேணும்னே கட்டினேன். அன்னைக்கு இந்த பசங்க முன்னாடி நான் அவமானப்படுத்தினியே, அதுக்குதான் இது. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இத வர நான் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரில் மாஸ்டர் மட்டும் இல்லடே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி அவங்களை ட்ரில் பண்ணிடுவேன். கபில் தேவும் தெண்டுல்கரும் பிரமாதமாக விளையாடினார்கள். அவங்க ஃபுட்பால் விளையாடுறதுல கில்லாடிங்களாச்சே. ஐயா, அது கிரிக்கெட்டுங்க. எங்களுக்கு தெரியாதா? தெரியுது. சரசு அப்படியே வா. என்னங்க? என்னது? விளக்குமாறு. அது எங்களுக்கு தெரியாதா? அது என்ன? பாசி. பாசிக்கு கீழே? ஐயோ, மறந்தே போச்சுங்க. அது என்ன? பேப்பர். அது சின்னதொரு ஐயா வாத்தியார் இல்ல, அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாருங்க. அடி பாவி, இத்தனை நாள் என்கிட்ட இருந்த, இப்ப ரூட்டே மாத்திட்டியா? அட நீங்க ஒண்ணு, அவர் ஒண்ணு எனக்கு தரலீங்க. அந்த மிராசு விட்டம்னி ராதா இல்ல, அதுகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. வேலை மும்மரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அதை எடு. இத நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ, இத பத்திரமா கொண்டு கொடுக்க சொல்லிருக்காருங்க. என் வீட்டு வேலையை நீங்க கவனிச்சுக்கிறேன், ஓ வேலையை ஒரு நாளைக்கு நான் கவனிக்க கூடாதா? நான் கவனிச்சுக்கிறேன், நீ போம்மா. பத்திரமா கொண்டு கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அன்புள்ளவளுக்கு சின்னத்துறை எழுதி கொண்டது. நேற்று நடந்த சம்பவத்தை நினைத்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. நடந்த தவறை மன்னிக்கவும் மறக்கவும். இப்படிக்கு சின்னத்துறை. ஓஹோ, சின்னத்துறை ராதா, ராதா சின்னத்துறை, சின்னத்துறை ராதா. இது சாதாரண லெட்டர்ல, இது என்கிட்டத்தான் இருக்கணும். மாஸ்டர், வாங்க 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 வாங்க. ஏது நீங்க பள்ளிக்கூடம் வரைக்கும்? யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல் ட்ரில் மாஸ்டர் ஒருத்தர். ஓ, சின்ன துறைங்களா? பக்கத்து ரூம்ல வாத்தியார் சொல்ல ஒழுக்குறாரு. யாரா அது? நான் தான்ப்பா. என் பையன் 5 வருஷமா என் கிளாஸ்லயே இருக்கான். நீங்க போங்கம்மா. தேங்க்யூ. அப்பா உள்ள வந்துரு, இல்லாட்டி சித்திக்கிட்ட சொல்லுவேன். இருடா, இந்த வருஷம் எப்படி உன்னை பாஸ் பண்ணிடுறேன். நம்ம எலும்பு தசையில நல்லா வளர்ச்சி அடையணும். என்ன பண்ணணும்? 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடணும் சார். நான் நாக்க புடிங்கி சாகணும் போல இருக்கு. உட்காரு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்டா. எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்க? என்ன இது? காலையில ஜாகிங் போகணும், ஸ்கிப்பிங் பண்ணணும். மாஸ்டர், என்னடா கிளாஸ் ரூம்ல விசில் அடிக்கலாமா? எத்தனை தடவை சொல்லிருக்க? ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? ராத்திரியில நான் தூங்கவே இல்லை. ஐயோ, இது பள்ளிக்கூடங்க, இங்கெல்லாம் படுத்து தூங்க கூடாதுங்க. நான் சொல்ல வந்தது, சொல்லுங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்னைக்கு நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு அடிச்சது இன்னும் ஒழிக்குதுங்களா? சொல்லுங்க. யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க அடிச்சா வலிக்காதுங்க. என்ன சொல்றீங்க? I love you.
சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களே சிந்தும் யோகமே சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில் சிந்தும் யோகமே சத்தமின்றி உள்ளுக்குள்ளே சிரிக்கும் சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் முத்து முத்து கண்களில் சிந்தும் யோகமே. அது சந்தனத்தில் நீந்துகின்ற சிலையோ சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில் சிந்தும் யோகமே சின்ன சின்ன பூக்களே சிரிக்கும் நேரமே முத்து முத்து கண்களில் சிந்தும் யோகமே டேய் பங்களா நாயி என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. டேய், என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு இருக்கிறண்ணே. சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம் ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா உட்காந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சோட சொல்றியா? இல்ல 2 நாளா அந்த பெட்ரூமா சரியா மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன். வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன். வேணாண்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேடு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறதுங்களா? இல்ல விலை கொடுக்கறது. விலை கொடுக்கறது கேட்கலீங்க. சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான்.
கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய், ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேட்கலையா? இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய். கேட்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணே நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணே. போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகன. என்னண்ணே நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க. என்ன பண்ண போற? உழைக்க தெரியாது. ஆமா, இப்படி ஒரு இந்தாங்க. கோலம் படைக்கணுமா? இந்தாங்க ஆரணி பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சிட்டேன். எத்தனை பாயிண்ட்? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? டேய் இனிமே பாயிண்ட் இருக்கு. இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய் நீ கொஞ்சம் பேசுற. இதுதான் படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? போங்க சார், நீங்க விளையாடுறீங்க. வீராசாமி, நாளைக்கு நடக்க போற ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு சுத்து விட்டு 16 கிராமத்து ஜனங்களும் வர போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பட்டி ஆடாவது வெட்டணும். ஆமா. ரொம்ப நல்லா இருக்கே நீங்க சொல்றது. ஒரு பட்டி ஆடு வெட்டுதா? வீராசாமி, அம்மா. நான் சொல்றது கேளு. மாமா கல்யாணத்துக்கு மாமாங்கத்துக்கு வர கூட்டம் வந்து சேரும். பாதி வயித்துக்கு போடுற பரம்பரை எல்லாம் இந்த பரம்பரை. அதனால 2 பட்டி ஆடு வெட்டு. ஆகட்டுங்க. இவர் அடிக்கடி சின்னையா சின்னையா சின்னம்மா, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேக்குற சொல்லியா? மிராசு குடும்பத்தை ஒருத்தன் தராசுல வச்சு நிறுத்திட்டான். இதுல இடக்கல்ல வேற ஓட்ட. புரியபடியா சொல்லியா? நிலத்துக்கு வேலி போடலாம், ஆத்துக்கு அணை போடலாம், போதைக்கு தண்ணி போடலாம், காதலுக்கு என்னங்க போடுறது? அப்படி யாரையா காதலிக்கிறது? நம்ம வீட்டு பொண்ணு ராதா. கணக்கு உண்மையாத்தான் சொல்றியா? இது வரைக்கும் ஒரு பொய் சொல்லிருக்கனா இல்ல ஒரு பொய் கணக்கு எழுதியிருக்கனா? கணக்கு. 1000. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இத்தனை வருஷமா நீ குப்பை கொட்டிட்டு இருக்க. ஆமா, இப்ப என்ன கணக்கு பத்தி பேச்சு? இல்லைங்க, நான் அந்த குப்பை கணக்கு சொல்லல. நான் கடல வந்தது என்னன்னா, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. இல்லைங்க, நம்ம வீட்டு அந்த இது வீட்லயே அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை ஜாம் ஜாம் வச்சிடலான்னு சொல்றாரு. இல்ல கணக்கு? என்ன எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட என்னமோ மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அது ஒண்ணு இல்லாத மீனா, நீங்க சும்மா இருங்க. ராதா யாரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தாளா? அது கணக்கு புள்ள பார்த்து. என்ன ராதா எவன்கிட்டயோ பேசிட்டு இருந்தாளா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதத்தான் விளக்கமா சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க குப்பை நானே தப்பேன்னு. மாமாவோட 60ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. என்னோட காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டயே அப்படி பேசுவேன்? எல்லாம் ஒரு குருட்டு தைரியம் தான். பல்லுல வச்சிருவேன். நான் சொல்றது என்ன பேசுற பாரு. இருங்க. அவ செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். ஒரு வயசு பொண்ணை கை நீட்டி அடிக்க போறீங்களா? அது அதை விட பெரிய தப்பு. விடு மீனாட்சி, அவள் அடிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவன் கையால அடி வாங்காதான் அந்த கழுதைக்கு புத்தியே வரும். எனக்கெல்லாம் புத்தி இருக்கு. ஏய்! மாமா, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி காதலிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எதிர்பார்த்ததுக்கு மேல ஏகமா பத்திக்கிச்சு. நாம பிச்சுக்குவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் அந்த சின்ன துறையை தான் கல்யாணம் படிக்க போறேன். அதுதான் என் முடிவு. தராதரம் தெரியாம அவ ஒருத்த மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நாமும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாளைக்கு நடக்க போற 60ஆம் கல்யாணத்துல ராதா காலத்துல யாரு தாலி கட்டுறதுன்னு நான் முடிவு சொல்றேன். என்னங்க என்னங்க என்னங்க, டேய் சின்ன துறை நில்றா. என்னது? என்ன சொன்ன? டேய் சின்னதுரை நில்லு டாவா? அப்படியே காதுல விழுந்துச்சு இல்லையே.
டேங்க சின்னதோரங்க நில்லுங்கடாங்க அப்படித்தானே சொன்னேன். அப்படியா நீங்க வாடா போடாங்கிறதையே எப்படி மரியாதையா சொல்லணுங்கிறது உங்ககிட்ட தான் கத்துக்கணும். கை எடுங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. ஆமா, ஏன் இப்படி ஓடி வர? எங்க வீட்ல நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல என் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க போறாங்க. நீங்க அவசியம் வரணும். அங்க ஏதாவது விபரீதம் ஆச்சு நான் உங்களோட வந்துருவேன். என்ன யோசிக்கிறீங்க? ஓடி போய் ஊருக்கு தெரியறத விட ஊருக்கு தெரிஞ்சே ஓடி போயிடலாம். சின்னையா, நாளைக்கு கல்யாணத்துக்கு சின்னத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜுக்கோ இளகிய மனசு, ஜாதி மதம் பார்க்காதவர். ராதா மனசு கோணாம வளர்க்கிறவர். எந்த விஷயத்தையுமே உடனடியா முடிவெடுக்கிற ராஜு இந்த விஷயத்தை மட்டும் நாளைக்குன்னு தள்ளி போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ சூட்சமா அடங்கி இருக்கு. ஐயா நாளைக்கு சின்னத்துறை கையில தாலியை கொடுத்து ராதா கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம் நடக்காது, 20ஆம் கல்யாணம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் உங்க கழுத்து மட்டும் இல்ல, எல்லார் கழுத்தும் டங்குன்னு தொங்கும். அடுத்து எப்படியா தொங்கு? தலை தொங்குன்னு சொல்லியா? ஏதாவது ஒண்ணு தொங்குமா இல்லையா? என்னங்கிற? சின்னதோரை நாளைக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நான் எதை சொல்ல வந்தனோ அதை நீங்க கப்புன்னு புடிச்சுக்கிட்டீங்க. நாளைக்கு சின்னத்துறை கல்யாணத்துக்கு வர மாட்டான். அதுக்கு நான் பருப்பு வச்சு இது பொறுப்பு. யாரா வீட்டுல? வெளியே வாடா. யார் நீங்களா? நீதானே சின்னதோரை? ஆமா, என்ன வேணும்? உன் கூட பேசுறதுக்காக நாங்க வரல, உன் கைய கால உடைக்கத்தான் வந்திருக்கோம். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிங்கடா. உங்களெல்லாம் இங்க அனுப்பி வச்சது எவன்டா? மேட்டுப்பட்டி மிராசு. மேட்டுப்பட்டி மிராசா?
யோ மிராசு, நான் உங்க வீட்டு பொண்ணை காதலிச்சேங்கிறதுக்காக என்ன ஆள் வச்சு அடிக்க பாத்தியா? இத பார், நான் உன்ன மாதிரி கோல இல்ல, நேரடியாவே வந்திருக்கேன். இப்ப இத்தனை பேர் முன்னாடி ராதா கையை பிடிச்சிருக்க, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போ. டேய் சிவா, வள்ளியம்மன் கழுத்துல நான் ஏன் தாலி கட்டினேங்கிறதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன். கடமைக்காக தெய்வான குழந்தைய பெத்துக்கிட்டாலே தவிர அதை கண்ணும் கருத்துமா வளர்க்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த நேரத்துல அனாதையா வந்த வள்ளியம்மன் குழந்தைக்கு ஆயாவா மட்டும் இல்லாம பொறுப்புள்ள தாயாவும் இருந்து கவனிச்சுக்கிட்டான். நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன முகத்துக்கு சந்தனம் விட்டு குங்குமம் வச்சா அந்த அழகே தனிதான். இங்க பாரு. அம்சமாத்தான் இருக்கு. ஏன் தெய்வானே, எப்படி இருக்கு பொட்டு? சகிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன வள்ளியம்மே, பொடியனை காணோம், நீ மட்டும் தனியா வாசிக்கிட்டு இருக்க? அம்மாவும் சிவாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, இந்த பொட்டிய யார் ஒண்ணு போடலாமா? ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த பாட்டு சங்கீதத்துக்கு எல்லாம் பிறவிலே கொஞ்சம் ஞானம் வேணும். ஓ அப்படியா? அது சார் தான். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க. மனசு வச்சா யார் வேணாலும் கத்துக்கலாம். அப்ப எனக்கு வருங்கிறியா? சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துடுவோம். ஓ, இத போடணுமா? சரி. சா சா ரீ ரீ கா கா. சாரி காமா பாதானி. என்ன பண்றீங்க? தெரியல, பொட்டி போட்டுட்டு இருக்கிறேன். இந்த பாட்டு கத்துக்கிறதுக்கு எல்லாம் பிறவி ஞானம் வேணுங்க. அதான் உங்களுக்கு இல்லையே. நீ இன்னும் சாப்பிடலையா? வள்ளியம்மே, வள்ளியம்மே, விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திருக்க, பொழுதுக்கு ஓயாம வேலை செய்யறேன். ராத்திரி நாங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா தூங்குறேன். இப்ப மணி 1. இந்நேரத்துக்கு ஒரு பிச்சைக்காரன், அதுவும் பைத்தியக்காரன் சோறு கேட்டாங்கிறதுக்காக பொறுமையா அவனை கொண்டாந்து சோறு போடுறியே. உன்னை பாக்குறப்போ எனக்கு பொறாமையா இருக்குமா? பொறுமைதான் பூமியை தாங்கும்.
அப்ப நான் புறப்படுறேன். வரது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஆகும். அது வரைக்கும் வீட்லயே அடைஞ்சு கிடக்காம தோட்டத்துல ஊருப்பட்ட வேலை இருக்கு, அப்பப்போ போய் கவனிச்சுக்குங்க. வாடா. பள்ளி வீட்டை பாத்துக்க. வள்ளியம்மா, குடிக்க ஏதாவது சூடா கொண்டாமா. இந்தாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி அனுப்பியும் அம்மா இன்னும் வரலீங்களே. வள்ளியம்மா, அவன் வராட்டி கூட பரவாயில்லம்மா. சொல்லி அனுப்பிச்ச பதில் இருக்கே. என்ன சொன்னாங்க? சாதாரண காய்ச்சல் தானே, கால்ராவா டைபாய்டா, நான் வர்றதுக்குள்ள ஒண்ணும் செத்து போயிட மாட்டாருன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த 4 வருஷத்துல ஒரு நாள் கூட அம்மா உங்ககிட்ட அனுசரணையாவே நடந்தது இல்லையே. அது உங்களுக்கு சங்கடமா இருந்தா? வள்ளியம்மா, இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எங்க 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்ககிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வான கட்டிக்க நினைச்சது ஒருத்தனை, கைப்பிடிச்சது என்ன. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போகும்னு நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட எந்த மாற்றமும் இல்லை. கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமே அவங்க மாறிடுவாங்க. என்னங்க, என்னாச்சு? நெஞ்சு கறிக்குதுமா. இருங்க, மருந்து தரேன். பரவாயில்ல,